என்ன இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அதுக்குன்னு பேஷண்ட்டை இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சுத்தி எல்லாரும் நிக்க கூடாது. அவங்க சரியாயிட்டாங்க தான், அதுக்குன்னு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது. டாக்டர், இவங்க எப்படி இருக்காங்க? இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும்? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் சந்தோஷம் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். அதானே. என்ன கேட்டா நீங்க இன்னைக்கு இப்பவே கூட்டிட்டு போலாம். நன்றி டாக்டர். இவங்க இங்க இருக்கிறத விட வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் இவங்களுக்கு பெட்டரான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை என்னைக்கும் அவங்கள ஒரு பேஷண்டா தான் நினைக்க வைக்கும். அதுவே அவங்களுக்கு மனசளவுல ஒரு சோர்வை உண்டாக்கும். அதனால அவங்கள இங்க வச்சு பார்க்கறத விட வீட்டுல வச்சு பார்க்கறது தான் ஐ திங்க் பெட்டர். மருந்து மாத்திரைய கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீக் எதுக்கும் ஒரு தடவை செக்கப்புக்கு கூட்டு வாங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் கடமையை தான் நான் செஞ்சேன். எங்க மருந்து மாத்திரையை விட மேல இருக்கிற ஒரு பெரிய சக்தி தான் இவங்க உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்கு. நன்றி அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. பாத்துக்குங்க. மா, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல நீ கிளம்பலான்னு. உனக்கு ஒண்ணு இல்லம்மா, வாமா வீட்டுக்கு போலாம். டேய் போடா, போய் வண்டி புடிச்சிட்டு வா போ. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அள வச்சிட்டியா? உன்ன வீட்டுக்கு வச்சுக்கிறேன். இப்ப ஏன் மச மசன்னு எல்லாரும் நிக்கிறிய? வீட்டுக்கு நடைய கட்டுங்க. கச்சேரியா வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். வாசல்ல போலாம். டாக்டர். எஸ் வாமா. என்னம்மா விஷயம்? டாக்டர், எங்க அத்தைக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு எதுவும் பெருசா பாதிப்பெல்லாம் இல்லைல்ல? பேஷண்டோட நேம் டீடைல் சொல்லாம எப்படிமா சொல்றது? அதான் டாக்டர், நேத்து மேஜர் அட்டாக்னு அட்மிட் ஆயிருந்தாங்கல்ல. அவங்க தான் இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சம்மா. ஷீ இஸ் ஆல் ரைட். என்னம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும் டாக்டர். அவங்களுக்கு மேற்கொண்டு எந்த பாதிப்பும் வராம அவங்கள கவனிச்சுக்கணும் தான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். நல்லது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சின்னதா அட்டாக் ஏதாவது வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்ல டாக்டர். அவங்க டேப்லெட் ஏதாவது சாப்பிடுறாங்களா? அதாவது உங்க அத்தைக்கு சுகரு, பிரஷரு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைக்கு மருந்து சாப்பிடுறாங்களா? இல்ல டாக்டர், எங்க அத்தைக்கு அந்த மாதிரி எந்த வியாதியுமே கிடையாது. அவங்க பொதுவா காய்ச்சல் வந்தா கூட கசாயம் போட்டுதான் குடிப்பாக. மருந்து மாத்திரை எல்லாம் அவ்வளவா எடுத்துக்கவே மாட்டாக. என்னம்மா சொல்ற? அவங்களுக்கு இந்த அட்டாக் வந்ததுக்கு காரணமே பிரஷர் மாத்திரையை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டதால தான். நேத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 3-4 மாத்திரை அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. அதுல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஹார்ட் பிளட் பம்ப் பண்ண முடியாம அட்டாக் வந்திருக்கு. நீ என்னடான்னா மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்கன்ற? சம்திங் ராங். பொதுவா நம்மள சில பேரு நோய் சீக்கிரமா குணமாகணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரைய அதிகமா சாப்பிடுறது. இத்தனை லிமிட் மெடிசின் தான் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது தெரியாம அதிகமா எடுத்துக்கிட்டா மருந்தே விஷமாயிடும். அப்படித்தான் உங்க அத்தைக்கும் ஆயிருக்கு. அவங்க பிரஷர் மாத்திரை அதிகமா எடுத்திருக்காங்க.
அது என்ன ஏதுன்னு பாருங்க. இப்ப கொடுத்திருக்கிற மாத்திரைய டைமுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. ம் சரிங்க டாக்டர், நான் வரேன். அத்தை எதுக்கு பிரஷர் மாத்திரை சாப்பிடணும்? இது அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா, இல்ல இதுல நம்மள எதுவும் சிக்க வைக்கணும்னு யாரும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா? என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிக்கிறேன். அத்தை எதுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டிருப்பாக? அதுவும் அளவுக்கு அதிகமா. கண்டிப்பா இது அவங்களுக்கு தெரியாம தான் யாரும் கொடுத்திருக்கணும். இந்த வீட்ல அப்படி பண்ணக்கூடிய ஆளு வடிவேல் தான். என்னன்னு போய் பாத்துருவோம். அவங்களுக்கு இந்த அட்டாக் வந்ததுக்கு காரணமே பிரஷர் மாத்திரையை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டதால தான். அத்தை, அப்பத்தா, சித்தப்பா கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்கல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய், இப்ப என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லாம தானே இருக்காங்க. பா, நீ கத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றியல, அவங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தெரியுமா? அவங்களுக்கு எப்படி திடீர்னு அட்டாக் வந்துச்சுன்னு தெரியுமா? தோ இந்த மாத்திரையால தான். ஏய், என்ன என்ன உளறிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன்னு இத செஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை இந்த பிரஷர் மாத்திரைய அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு இந்த அட்டாக்கே வந்திருக்கு. என்ன பிரஷர் மாத்திரையா? எனக்கு தான் பிரஷரே இல்லையே. அதானே, என்ன புது கதை சுத்திக்கிட்டு இருக்க? அத்தை உங்களுக்கு எதுவுமே இல்லதான், ஆனா உங்களுக்கு ஏதாவது பண்ணி என்ன சிக்கல்ல மாட்டி விடதான் சில பேரு உங்களுக்கே தெரியாம திட்டம் போட்டு இத பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, தோ உங்க மகன் வடிவேல் தான். அம்மா, இவங்க பொய் சொல்றாங்கம்மா. இவங்க மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு என்ன மாட்டி ஒண்ணு அவங்க பாக்குறாங்கம்மா. மா, நான் எதுக்குமா இப்பெல்லாம் உனக்கு பண்ணணும் சொல்லுமா? ஏய், நீ சொல்றது நெசமா? ஆமா அப்பத்தா, அத்தைய செக் பண்ண டாக்டர் ரிசல்ட் அப்படிதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் வீட்ல வந்து பார்த்தா இவங்க ரூம்ல இவங்க சட்டையில தோ இந்த மாத்திரை இருக்கு. அதுவும் டாக்டர் சொன்ன மாதிரி 4 மாத்திரை மட்டும் இல்லாம இருக்கு. அப்பதா அவங்க பொய் சொல்றாங்க. அப்பதா அவங்கள நம்பாதீங்க. அவங்க என்ன மாட்டி விடணும்னு
எங்கேயோ இருந்த மாத்திரைய என் ரூம்ல இருந்ததா போய் சொல்றாங்க அப்பதா. நம்பாதீங்க அப்பதா, நான் எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா 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 உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. இல்ல அப்பதா, நான் எதுவும் பண்ணல அப்பதா. அவங்க போய் சொல்றாங்க அப்பதா. சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல்றான்ற. சொல்றேன். நான் தான் அம்மாவுக்கு மாத்திரைய தெரியாம டீல கலந்து கொடுத்துட்டேன். அம்மா, அம்மா அம்மா வேணாமா. அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் பண்ண? ஏன் பண்ண? அம்மா மாமா வேணாமா. என்ன கொல்ல பாத்திருக்கீங்க? எழுதுடா. ஏன்டா? ஏன் இப்படி பண்ண? அட பாவி, ஏன்டா? அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருமா. ஏண்டா, ஆரம்பத்துல நீ எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் இப்ப நீ திருந்திட்டியேன்னு நான் எவ்வளவு நம்பினேன். டேய், மத்தவங்க எல்லாம் உன்னை குத்தம் சொல்லும் போது கூட என் மகன் அப்படி இல்லைன்னு நான் நம்பினேன்ல. அதுக்கு நீ பண்ண கை மாறி இதானா? 10 மாசம் வயிற்றுலயும் இத்தனை வருஷமா நெஞ்சிலையும் சுமந்து பெத்த தாய கொல்ல பாத்திருக்கேடா. டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? மனுஷனா? பாவி, உன்னெல்லாம் ஒரு மிருகத்தோட கூட ஒப்பிடக்கூடாதுடா. நீ ஒரு கேவலமான ஜந்துடா, ஜந்து. தொடாத, தொடாத. இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷமே நீ செத்துட்டடா. அம்மா 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 வேணாமா. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. இன்னொரு தடவை அம்மாவா அந்த வார்த்தைய நீ சொல்லாதடா. சொல்லாத, சொல்லாத. உன்னை மகனா பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. அம்மா வேணாம் அம்மா, இப்பெல்லாம் சொல்லாதம்மா. அம்மா மன்னிச்சிருமா. அம்மா 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 வேணாமா. அம்மா அம்மா இன்னையோட உன்னை தலை முழுகிறேன். என்னம்மா என்னம்மா பண்ற? அவன் எங்கிட்டமா போவான்? என்னம்மா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கின, நீயும் இப்பவே அவன் கூட போயிடு. போடா அம்மா, போடா வெளியில. அம்மா வேணாமா. அம்மா போடா, போடா இங்க இருந்து. என் மூஞ்சில பிடிக்காத, போயிடு. போ மாமா, போடா. அம்மா ஏமா? போடா. அக்கா 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 எந்திரிக்கா. என்னாச்சு அக்கா? அக்கா எந்திரிக்கா. கனவா? இப்ப எப்படி இந்த உண்மையை நான் அத்தை கிட்ட சொல்லுவேன்? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. வடிவேலு, நீ மட்டும் சரியான நேரத்துல என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலன்னா இந்நேரம் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். அம்மா ஏமா இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, நான் இருக்க வரைக்கும் உன்னை கண் கலங்கவே விட மாட்டேன்.
வீட்ல நடக்கிற கூத்த பாத்தியலா? வடிவேல் மேல அத்தை அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சிருக்காக. ஆனா அவங்க பெத்த தாய் உசுருக்கே பாதிப்பு ஏற்படுத்திருக்காக. எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த உண்மைய இப்ப நான் எல்லார் முன்னாடியே உடைச்சா என்ன ஆகும்? எந்த மகன் தான் உசுரை காப்பாத்திட்டதா பெருமைப்பட்டு இருக்கிற தாய் மகனே தான் உசுரை எடுக்க துணிஞ்சிட்டான்னு நினைச்சா மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? அப்புறம் ஆத்திரத்துல வடிவேல அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. எனக்கு அவங்கள பழி வாங்கணும்னோ இல்ல வீட்டை விட்டு துரத்தணுங்கிற நோக்கமே இல்ல. அவங்க நல்லபடியா திருந்தி நல்ல வழிப்படுத்தி அவங்களையும் ஒரு ஆளாக்கணும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையால குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழப்பமும் வடிவேலுக்கு என் மேல பகையும் இன்னும் வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை நான் யாருக்கும் தெரியாம மறைக்கிறேன். இது நல்லதான்லாம் எனக்கு தெரியல. ஆனா இதான் சரின்னு எனக்கு தோணுது மாமா. நீங்க தான் என் முடிவுக்கு துணையா இருக்கணும். இந்தம்மா மாத்திரையை போடு. இந்தா. அப்பா இத பாரு, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நிம்மதியா ரெஸ்ட் எடு, சரியா? பாவி மகளே, எந்த நேரத்துல என்ன உடம்பு சரியில்லாம நடிக்க சொன்னியோ நெசமாவே நடந்துருச்சு. உசுறு போய் உசுறு வந்த மாதிரி இருக்கு. மா என்னம்மா, நான் என்னத்த கண்டேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு? நல்ல வேலை தம்பிய என்ன நடக்குதுன்னு பாக்க அனுப்புன. இல்லன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? முடியாம அம்புட்டு வேதனைப்பட்டு சொல்றேன். அவ கொஞ்சம் கூட கண்டுக்காம பள்ளிக்கூடம் போயிட்டா. சரி சரி விடு. இருந்தாலும் கடைசியில நம்ம தானே ஜெயிச்சோம். அவளை ஸ்கூல்ல இருந்து பாதியில வர வச்சிட்டோம்ல. அக்கா அவங்க வந்துட்டாங்க. ஏய் நில்ல. எங்க இப்ப குளிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்க? ஸ்கூலுக்கா? நேத்து தான் எங்க அம்மா அம்பிட்டு சொல்லியும் கேட்காம அவங்கள சாவடிக்க பார்த்த. இம்பிட்டு நடந்ததுக்கு அப்புறமும் நீ கிளம்புறனா என்ன அழுத்தம் இருக்கு உனக்கு? டாக்டர் என்னடி சொன்னாங்க? அம்மா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, கூடவே யாராவது பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. அவங்கள பாக்குறத விட்டு போட்டு இந்த நிலைமையில ஸ்கூலுக்கு போவன்னு நின்னா உனக்கு எம்பிட்டு நெஞ்சலத்தை இருக்கணும். எங்க அம்மா உசுரை விட உனக்கு படிப்பு முக்கியமா போயிடுச்சோ? என்னமோ பெரிய இவ மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பேன், ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் செய்வேன். நல்ல மருமகளா நடந்த லட்சணத்தை தான் பார்த்து கிழிச்சோமே. எங்க அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுதான் நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கிற லட்சணமா? ஏய், என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறவ? இல்ல அப்பத்தா, அம்மா இங்க உடம்பு முடியாம கிடக்குறப்போ கூட இருந்து கவனிச்சுக்காம படிக்க போறாங்க அப்பத்தா. அப்பத்தா நேத்து மட்டும் இவ ஸ்கூலுக்கு போகாம அம்மா பக்கத்திலேயே இருந்திருந்தா அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்பத்தா? நல்ல வேலை அந்த கடவுள் தான் எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. இல்லனா அம்மாவை இந்நேரத்துக்கு உசுரோடவே பாத்திருக்க முடியாது அப்பத்தா. ஏய் நிறுத்துறி. அவ இனிமே பள்ளிக்கூடத்துக்குலாம் போக மாட்டா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அந்த தகுதி அவ இழந்துட்டா. என்னைக்கு இந்த குடும்ப பொறுப்பு அவளால சரியா பாத்துக்க முடியலையோ அப்பவே அவ படிக்கிற தகுதியை இழந்துட்டா. ஏய், உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ படிக்க போகணும்னா இந்த குடும்பத்தையும் படிப்பையும் சரிசமா பாத்துக்கணும்னு சொல்லிதானே நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா? உன்னால குடும்ப பொறுப்பை சரியா பாத்துக்க முடியல. அதுல இருந்து நீ தவறிட்ட.
இனிமே நீ படிக்கலாம் போக வேணாம். ஒழுங்கா வீட்ல இருந்து நல்ல மருமகங்கிற பேர் எடுக்க பாரு. இந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல. என் முடிவு இதான். நீ வீட்டை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அப்படி நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்பதான். நீ வாய மூடுறி. இந்த பாரு, நீ இந்த வீட்ல இனிமே ஒழுக்கமா இருக்கணும். அப்படி இல்ல அடிச்சு துரத்தி விட்டுறேன் பாத்துக்க. நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் வீட்ல என்ன வேலை கிடக்குதுன்னு பொறுப்பா பாரு போ.